ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு பொதுவாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்ற மாதிரி பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைலில் பெறலாம். எனவே எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும். எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 27 செப்டம்பர் 2022 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். நவராத்திரி தினமான இன்றைய தினம் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினங்க. இன்றைய தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்திட வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அம்பிகையின் அருளானது பூர்ணமாக கிடைக்கக்கூடிய நவராத்திரி 2ஆம் நாளான இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது. 11ஆம் இடத்தில் புதன் பகவானும் 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சந்திரன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை காணக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களுக்கு அமையுங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இன்றைய தினம் கண்டிப்பாக காண முடியுங்க. வெகு நாட்களாக திருமணமாகி குழந்தை இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. உங்களது வியாபாரத்தை புதிதாக எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவுபடுத்துறதுக்கான நல்ல தருணங்கள் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிதாக தொழில் தொடங்குறதுக்கும் இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம். புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் இருக்குங்க. சில மனக்குழப்பங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரித்தாலும் யோசித்து நிதானித்து படிப்படியாக உங்களது காரியங்களை நீங்கள் செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றிகரமாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் பொழுதுபோக்குகள் மூலமாக இருக்கு. பொழுதுபோக்குகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க. உங்களது உறவினர்கள், சொந்த பந்தங்கள் யார்ட்டையும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த கடனை கட்டாயமாக திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், நிபந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் குடும்பத்தில் கண்டிப்பாக அமைதி மகிழ்ச்சி பெருகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்றைய தினம் கடுஞ்சொற்களை கூறாமல் இருக்கிறது நல்லதுங்க. இல்லைன்னா குடும்ப விவகாரங்களை நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியாது. எந்த விதமான விஷயங்களுக்காகவும் இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் வளைந்து கொடுக்க வேண்டாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக வளைந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது காதல் வாழ்க்கையில் சில சங்கடங்களை தான் ஏற்படுத்தி தரும். எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் இதை கட்டாயமாக கடைபிடிங்கள். இன்றைய தினம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்னைக்கு மார்னிங்கில் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் உங்களது முன்னேற்றம், உங்களது வேலைகள் இருக்கிறதுக்காக நீங்கள் பார்க்கும் பொழுது உற்சாகம் தானாக வரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க. உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு கிடைக்கும். ஆனாலும் உங்களது உறவினர்கள் சில பேர் அந்த ஓய்வு நேரத்தை இன்றைய தினம் பாழாக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் நெருங்கிய ஒருத்தரை சந்திக்கிறது மூலமாக அவர் மூலமாக நீங்கள் சிறப்பான ஓய்வு நேரத்திற்கான நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். இன்றைய தினம் சேமிப்பு பணம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் குணம் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் சில விரோதங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து திறம்பட உங்களது தொழிலை நீங்கள் நடத்தலாம். புதிய தொழில் விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது நீங்கள் செய்யலாங்க. இன்னைக்கு அதுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்குது. மொத்தமாக பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாகவே அமையுங்க. குறிப்பாக வியாபாரிகளுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது ராசி பலன்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வரல அப்படின்னா நமது துலாங்குடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. புதியவர்கள் அழுத்தாதவர்கள் இப்பொழுதே நமது துலாங்குடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு நமது புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் சுட சுட பார்க்க அது எதுவாக அமையும். எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டாக இருக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க.
இன்றைய தினத்தை இந்த சிறப்பானதை மாற்றணும்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர். இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுதல கொஞ்சம் காலதாமதமாகலாம். அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை. கொஞ்சம் அலைச்சல்களும் கொஞ்சம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு உண்டாகும். மேலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இன்று தினம் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையின் உறவினர்களிடம் நீங்கள் அதீத பொறுமையுடன் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக லாபகரமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைக்கி நீங்களே எதிர்பார்க்காத வகையில் சில அலைச்சலான பயணங்கள் ஏற்படுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சிறந்த அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உலகியல் வாழ்க்கையை பற்றின கண்ணோட்டம் மாறுபடுங்க. இன்றைக்கி வித்தியாசமான கோணத்தில் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இன்றைக்கி அமைதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கான கிரெடிட் நீங்கள் கொடுங்க. அது என்னன்னா நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக அதை கொடுக்கலாம். எங்களுக்கு இந்த வீடியோக்காக 1 மில்லியன் லைக்கை டார்கெட் வச்சிருக்கோம். அது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது கருத்துக்கள், பொன்னான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கமெண்ட் செக்ஷனில் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவிடுங்கள் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நமது சேனலை நமது துலாம்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி வருதாங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா புதியவர்களாக இருந்தாலும் சரி துலாம்புடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்ங்கிற பட்டனையும் நீங்கள் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.